தமிழக முதல்வர் ஐயாவுக்கு தாழ்மையான வேண்டுகோள். கோவை மாவட்டம் சோமனூரில் இருந்து பேசுகிறேங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே மைவித்திரி தான். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது இல்லைன்னா வாழவே முடியாதுங்க. இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. தயவுசெய்து மீண்டும் தொடர்ந்து நடத்த அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதல்வருக்கு முதற்கண் வணக்கம்ங்க. நான் கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா கரவளி மாதப்பூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சுங்க நம்ம ஐவித்தில் ஜாயின் பண்ணி. எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களுக்கு பவர்லூம் தொழில் ரொம்ப முடிஞ்சு போன சூழ்நிலையில் மைவித்திரிக்கு தான் எனக்கு கை கொடுத்தது. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு மற்ற இதர செலவுக்கெல்லாம் மைவித்திரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் எனக்கு அவங்க ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது. எல்லா இதுவுமே ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்தது. தப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் மீண்டும் அந்த கம்பெனி எங்களுக்கு வேணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து மீண்டும் கம்பெனி வர்ற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் கவிதா. நான் கோவை மாவட்டம் சூலூர்லேருந்து பேசுகிறேன். நான் கடந்த 3 வருடமாக மைவி3யில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மைவி3 நம்பி தான் என் குடும்ப வாழ்வாதாரமே இருக்குது. எனக்கு மாதமானால் மெடிக்கல் செலவே பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் இந்த மைவி3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த செலவுமே கம்மியாகி இப்போ என் குடும்பம் மைவி3னால தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். தருடி எங்களுக்கு மைவி3 வேணும். மைவி3 வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறக்கும் இப்போ எங்களோட குழந்தைகளை பார்த்துக்கிறக்கும் மைவி3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தயவு செஞ்சு மைவி3 எங்களுக்கு வேணும்.